ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், மரங்களுடன் மெல்ல பேசுபவர். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. சங்கீதம் 1 அதிகாரம் 3 வசனம். டோனி ரினாயுடோ வேர்ல்டு விஷன் ஆஸ்திரேலியாவின் மரங்களுடன் மெல்ல பேசுபவர் என்று அழைக்கப்பட்டார். அவர் ஒரு மிஷனரியாகவும் வேளாண்மை விஞ்ஞானியாகவும் பணியாற்றி வந்தார். 30 வருடமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி பகிர்வதிலும், அழிந்து வரும் காடுகளான ஆப்பிரிக்காவின் சாஹில் என்கிற சஹாராவின் தெற்கே உள்ளவைகளை காப்பதில் தம்மை ஈடுபடுத்தி வந்தார். காலப்போக்கில் புதர் செடிகள் உறங்கும் மரங்கள் என்று ரினாயுடோ கண்டுபிடித்த பின்பு அந்த புதர்களை பயன்படுத்தவும் அதை சுத்தம் பண்ணி நீர் பாய்ச்சவும் ஆரம்பித்தார். இவரின் இச்செயல் மூலம் பல்லாயிரம் விவசாயிகள் ஊக்குவிக்கப்பட்டார்கள். அவர்களும் சேர்ந்து அந்த புதர்களை காப்பதின் மூலம் மணல் அரிப்பினால் அவர்களின் அழியும் விவசாய நிலங்கள் காக்கப்பட்டன. இதன் விளைவாக நகரில் உள்ள விவசாயிகள் முழுவதும் தங்கள் வருமானத்தை 2 மடங்கு அதிகரித்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு வருடத்தில் 23 லட்சம் மக்களுக்கு அதிகமாக ஆகாரம் அளிக்கவும் முடிந்தது. இந்த விவசாயத்தை சிருஷ்டித்த இயேசு இதே போன்ற விவசாய தந்திரோபாயங்களை பற்றி யோவான் 15 அதிகாரத்தில், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று கூறுகிறார். நம் ஆத்துமா உலர்ந்து போகாதபடி தேவன் அனுதினமும் சுத்திகரிக்கிறார். வசனம் சொல்லுகிறது போல் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருந்தால் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகின்றது. அவருக்குள் நாம் ஆழமாய் நடப்பட்டால் நம் வாழ்வு புதுப்பிக்கப்பட்டு பசுமையாயிருக்கும். கூறினவர் பாட்ரிசியா ரேபோன். தேவன் உங்கள் ஆத்மாவின் எந்த பகுதியை எவ்வாறு பயன்படுத்தி வருகிறார்? எப்படி தேவனுடைய வார்த்தையில் பிரியமாய் இருப்பது என்று சிந்திக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.